வெல்கம் டு அல்ட்ராமை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோடையோ ஃபோனில் பேசும்போது சில நேரங்களில் நாம் இங்கிலீஷில் பேச வேண்டியது இருக்கும். இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பிகினர்ஸ்க்கு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபோன் கான்வர்சேஷன் சம்மந்தப்பட்ட சில சென்டென்சஸை நம்ம கற்று வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற ஃபோன் கான்வர்சேஷன் சம்மந்தப்பட்ட சென்டென்சஸ் எல்லாம் கற்றுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ கால் பண்ணிவிட்டு நம்ம பேரை சொல்லிவிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு நான் ராஜா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஹலோ திஸ் இஸ் ராஜா ஸ்பீக்கிங். ஹலோ திஸ் இஸ் ராஜா ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வேறு யாராச்சும் ஃபோன் எடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ராம்கிட்ட ஃபோனை கொடுக்க முடியுமா, இல்லை ராம்கிட்ட பேச முடியுமா, இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. அதுக்கு குட் ஐ ஸ்பீக் டு ராம், குட் ஐ ஸ்பீக் டு ராம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மே ஐ ஸ்பீக் வித் ராம், மே ஐ ஸ்பீக் வித் ராம் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அதே மாதிரி அங்கே ராம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் ராம் தேர், இஸ் ராம் தேர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ கால் பண்ணது யாருன்னு தெரியல அப்படின்னா யார் பேசுகிறது இல்லை யார் பேசுகிறீங்க இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. அதுக்கு மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங், மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக ஹூ இஸ் காலிங், ஹூ இஸ் காலிங் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு நான் ராஜா ராமோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஐ எம் ராஜா ராம்ஸ் ஃப்ரெண்ட், ஐ எம் ராஜா ராம்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சப்போஸ் அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா அவன் வெளியே போயிருக்கான் இல்லை அவள் வெளியே போயிருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ அவன் வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா he has gone out, he has gone out அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி அவள் வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லணும்னா she has gone out, she has gone out அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் எனிதிங் இம்பார்ட்டன்ட் டு கன்வே, இஸ் எனிதிங் இம்பார்ட்டன்ட் டு கன்வே அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு would you like to leave a message, would you like to leave a message அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா can I take a message, can I take a message அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அவங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப நான் கால் பண்ணேன்னு அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு ராஜா கால் பண்ணான்னு அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லணும்னா ப்ளீஸ் டெல் him ராஜா கால்டு, ப்ளீஸ் டெல் him ராஜா கால்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னு அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் டெல் him that you called, ஐ வில் டெல் him that you called அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் டெல் her that you called, ஐ வில் டெல் her that you called அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஜஸ்ட் அ மொமெண்ட், ஜஸ்ட் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி கொஞ்ச நேரம் லைனில் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோல்ட் ஆன் ஃபார் அ மொமெண்ட், ஹோல்ட் ஆன் ஃபார் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நேரம் லைனில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு குட் யூ ஹோல்ட் ஆன் ப்ளீஸ், குட் யூ ஹோல்ட் ஆன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா குட் யூ ஹோல்ட் ஆன் ஃபார் அ மொமெண்ட் ப்ளீஸ், குட் யூ ஹோல்ட் ஆன் ஃபார் அ மொமெண்ட் ப்ளீஸ். அப்படி இல்லைன்னா குட் யூ ஹோல்ட் த லைன் ப்ளீஸ், குட் யூ ஹோல்ட் த லைன் ப்ளீஸ் இந்த மாதிரியும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம இப்போ யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கிறப்ப நமக்கு செகண்ட் கால் வருது அப்படின்னா எனக்கு இன்னொரு கால் வருது கொஞ்சம் நேரம் லைன்லேயே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஐ எம் கெட்டிங் எ செகண்ட் கால் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ஃபார் எ மினிட், ஐ எம் கெட்டிங் எ செகண்ட் கால் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ஃபார் எ மினிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்,
இப்போ யாராச்சும் நம்ம லைனில் வெயிட் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னா வந்த உடனே சொல்லுவோம்ல லைனில் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி அப்படின்னு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சாரி டு கீப் யூ வெயிட்டிங், சாரி டு கீப் யூ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேசுகிறது சரியாக கேட்குதா, நான் பேசுகிறது ஒழுங்காக கேட்குதா, இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா? அப்படி கேட்குறதுக்கு கேன் யூ ஹியர் மீ, கேன் யூ ஹியர் மீன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா am I audible to you, am I audible to you அப்படின்னும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ பேசுகிறது நல்லா தான் கேட்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ கேன் ஹியர் யூ, எஸ் ஐ கேன் ஹியர் யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுவே நீ பேசுகிறது சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லணும்னா ஐ காண்ட் ஹியர் யூ, ஐ காண்ட் ஹியர் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அதே மாதிரி உன் வாய்ஸ் பிரேக் ஆகுது, நீ பேசுகிறது விட்டு விட்டு கேட்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்கிறதுக்கு யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப், யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது பேசுகிறது நமக்கு சரியாக கேட்கல அப்படின்னா கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு கேன் யூ ஸ்பீக் அ லிட்டில் லவுடர், கேன் யூ ஸ்பீக் அ லிட்டில் லவுடர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுவே கொஞ்சம் பொறுமையாக பேச முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஸ்பீக் ஸ்லோலி, கேன் யூ ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சொன்னது சரியாக கேட்கல, கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ டிடன்ட் கெட் யூ, குட் யூ ரிப்பீட் ப்ளீஸ், ஐ டிடன்ட் கெட் யூ, குட் யூ ரிப்பீட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சாரி எனக்கு நெட்வொர்க் சரியாக எடுக்கல, இல்லை எனக்கு சிக்னல் ஒழுங்காக கிடைக்கல, இப்போ என்ன சொன்னோன்னு கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு த நெட்வொர்க் இஸ் பேட், குட் யூ ரிப்பீட் தட், த நெட்வொர்க் இஸ் பேட், குட் யூ ரிப்பீட் தட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் கால் யூ பேக் ஃப்ரம் அனதர் நம்பர், ஐ வில் கால் யூ பேக் ஃப்ரம் அனதர் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம யாருக்காச்சும் கால் பண்ணியிருப்போம், அவங்க நம்ம காலை எடுக்கல அப்படின்னா இப்போ கேட்போம்ல ஏன் என் காலை எடுக்கல, ஏன் என் காலை அட்டன் பண்ணலை, இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வை டிடன்ட் யூ பிக் மை கால், வை டிடன்ட் யூ பிக் மை கால் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு நேற்று கால் பண்ணேன் ஆனால் நீ எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ கால் யூ எஸ்டர்டே பட் யூ டிடன்ட் பிக் அப், ஐ கால் யூ எஸ்டர்டே பட் யூ டிடன்ட் பிக் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம யாருக்காச்சும் ரொம்ப நேரமாக கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்போம், அவங்க கால் எடுக்கல அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல நான் காலையிலேருந்து உனக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஐ ஹாவ் பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங், ஐ ஹாவ் பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு சாரி நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதான் காலை எடுக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்கிறதுக்கு ஐ எம் சாரி ஐ வாஸ் பிஸி, ஐ எம் சாரி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, அதான் என்னால் கால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு மை ஃபோன் ஹேட் நோ பேலன்ஸ், தட்ஸ் வை ஐ குடின்ட் கால் யூ, மை ஃபோன் ஹேட் நோ பேலன்ஸ் தட்ஸ் வை ஐ குடின்ட் கால் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராச்சும் நமக்கு கால் பண்ணுறப்ப நம்ம வேலையாக இருக்கோம், இல்லை பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல சாரி இப்போ என்னால் பேச முடியாது அப்படின்னு. அதுக்கு சாரி ஐ காண்ட் டாக் நவ், சாரி ஐ காண்ட் டாக் நவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் கால் யூ லேட்டர், ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ வில் கால் யூ பேக், ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம இப்போ ஏதாச்சும் வேலையாக இருக்கோம் அப்படின்னா நான் உனக்கு ஒரு மணி நேரத்தில் கால் பண்ணவா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி கேட்குறதுக்கு கேன் ஐ கால் யூ பேக் இன் அன் அவர், கேன் ஐ கால் யூ பேக் இன் அன் அவர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம எங்கேயாவது வெளில இருக்கோம், இல்லை ஏதாவது டிரைவிங்கில் இருக்கோம் அப்படின்னா அப்போ யாராச்சும் கால் பண்ணுறப்ப கேட்போம் இல்லையா நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணவா அப்படின்னு. அந்த மாதிரி கேட்குறதுக்கு கேன் ஐ ரீச் ஹோம் அண்ட் கால் யூ, கேன் ஐ ரீச் ஹோம் அண்ட் கால் யூன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சப்போஸ் நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட சொல்லுவோம்ல என் ஃபோனில் சார்ஜ் இல்லை நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு
மை மொபைல் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் பேட்டரி. ஐ வில் கால் யூ லேட்டர். மை மொபைல் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் பேட்டரி. ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என் ஃபோனில் சார்ஜ் தீரப்போகுது, இல்லை என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்கிறதுக்கு மை பேட்ரி இஸ் அபவுட் டு டை. மை பேட்ரி இஸ் அபவுட் டு டை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம திரும்ப கால் பண்ணி கேட்போம் இல்லையா? எனக்கு இந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு, நீங்கள் யார், இந்த மாதிரிலாம். எனக்கு இந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு I just got a call from this number. I just got a call from this number அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வேறு யாராச்சும் மாற்றி நமக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட சொல்லுவோம்ல, சாரி நீங்கள் மாற்றி கால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நம்பரை செக் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம். சாரி நீங்கள் மாற்றி கால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I am sorry you have dialed a wrong number. I am sorry you have dialed a wrong number அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், இப்போ நம்ம யாருக்காச்சும் மாற்றி கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அவங்கக்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, சாரி நான் மாற்றி கால் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம். அதுக்கு ஐ திங்க் ஐ ஹாவ் டயல்ட் a wrong number. ஐ திங்க் ஐ ஹாவ் டயல்ட் a wrong number அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.